அதில் நான் பேசின பிறகு நீங்கள் கேள்வி கேட்கலாம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வருங்கால முதல்வர், எங்கள் மனதெல்லாம் நிறைந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், எங்கள் பாசத்துக்குரிய டிடி சாருடைய 63வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்பட்டியிலே சிறப்பாக மாரத்தான் போட்டி நடத்த வேண்டும் என்று எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், நான் பார்த்து கொண்டிருக்கின்ற தென்மண்டலத்திலே இருக்கின்ற 12 மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் கூடி முடிவெடுக்கின்ற பொழுது எல்லா மக்களும் சந்தோஷப்படும்படியும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு அப்பாற்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நடத்தினாலும் கூட அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விளையாட்டு மாரத்தான் போட்டி என்பதை முடிவு கட்டி அந்த மாரத்தான் போட்டியை நாங்கள் தேர்வு செய்தோம். இதுவரை தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பரிசை மாரத்தான் போட்டிக்கு செய்யவில்லை என்பதை தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற அலுவலர்கள், சேர்மன் எல்லோருமே சொல்லுகிறார்கள். இந்த வகையில் கிட்டத்தட்ட இதுவரை 9000 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். சாலைகளிலே பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் இதோடு முடித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன காரணத்தினால், இல்லை என்றால் கோவில்பட்டி மக்கள் இன்றும் பதிவு செய்யலாம் என்று எண்ணினோம். சாலையிலே பிரச்சனைகள் வரும் என்ற காரணத்தினால் இதோடு முடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே 9000 பேர் கலந்து கொள்கிறார்கள் பதிவு செய்து. பார்வையாளராக கிட்டத்தட்ட அதே 9000 பேர்கள் வருவார்கள் என்று அவருடைய நண்பர்கள், சகோதரர்கள், பிள்ளைகளுடைய தாய் தந்தைகள், சகோதரர்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு விழாக்கோலம் போன்று இந்த கோவில்பட்டி 14ஆம் தேதி காலையிலே சிறப்படையும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாரத்தான் போட்டிக்கு காவல்துறை அதிகாரிகள், எஸ்பி சார் அவர்கள், டிஎஸ்பி சார் அவர்கள், இங்கே இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர் போன்ற அத்தனை பேருமே முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு அப்பாற்பட்டு நடத்துகின்ற இந்த மாரத்தான் போட்டி என்பதை மனதிலே கொண்டு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் சர்வ கட்சியைச் சேர்ந்தவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். கட்சிகளிலே வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் இதுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளுகின்ற பொழுது, இந்த மாரத்தான் போட்டியை தேர்வு செய்த எங்களது நிர்வாகிகள் அத்தனை பேரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதுவரை முதல் பரிசு ஆண்களுக்கான பரிசில் 1 லட்சம் ரூபாய் இதுவரை யாருமே கொடுத்ததில்லை. பெண்களுக்கு முதல் பரிசு 75,000 ரூபா. அடுத்து ஒவ்வொருக்கும் அடுத்தடுத்து பரிசுகளை கொடுக்கிறோம், ஆறுதல் பரிசுகளும் கொடுக்கிறோம். இதில் விசேஷமாக 60 வயது 70 வயதில் தாண்டியவர்களும் இதில் ஓடுகிறார்கள். அவர்கள் ஓடி பரிசு பெற்றால் மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் அவர்களுக்கும் ஆறுதல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். சின்ன குழந்தைகளை பொறுத்த மட்டில் டிஎஸ்பி சார் அவர்கள் 4 வயசு 7 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள இந்த கூட்டத்தில் விட வேண்டாம், அவங்களுக்கு தனியாக நீங்கள் அந்த கோயிலை சுற்றியோ இல்லை ஒரு கிரவுண்ட்லேயோ கொடுத்து ஒரு பரிசை கொடுங்கள் என்று அவர் வேண்டுகோள் வைத்தார். அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் தலைவருடைய பிறந்த நாள் கோவில்பட்டி மட்டுமல்ல, நான் என்னோடு
வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற 12 மாவட்ட செயலாளர்கள் ஏரியா முழுவதும் 5 மாவட்டங்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் பத்திரிகைகள் கொடுக்கப்பட்டு எல்லோரும் கொண்டாடுகிற விதமாக கோவில்பட்டியலை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆதரவு கொடுத்த பொதுமக்கள், அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர்கள், முக்கியமாக காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களது உளமாற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே, எங்கள் பொதுச்செயலாளர் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். சார் நம்ம கைப்பிடித்ததில் மீண்டும் போட்டியிடாத வாய்ப்பு இல்லை. திருப்பூரில் வேட்பாளர் அறிவிச்சிட்டோம். திருப்பூரில் வேட்பாளர் நம்ம அறிவிச்சிருக்கோம். ஆமாம் அவர் 234 ரிசர்வ் தொகுதியை தவிர எதில் வேணாலும் நிற்கலாம். ரன் ஃபார் சேஞ்சுங்கிறது மக்களுக்காக கொடுத்தது. மக்கள் வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக இல்லை, நன்மையாக இருக்கோம். நம்ம வாழ்க்கை இனிமேல் ரன் சேஞ்ச், மக்களுக்காக தான் சேஞ்ச், வேறு என்ன சேஞ்ச்? மக்களுக்காக சேஞ்ச். மக்கள் இப்போ நல்லா இருக்கிறவங்க மேலும் வளரட்டும், மீடியமாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டுக்கு வரட்டும், ரொம்ப கீழே இருக்கிறவங்க மீடியமாவது வரட்டும், சேஞ்ச் ஆகி. அதுக்கு தான் சேஞ்ச் ஆஃபர், வேறு ஒன்று. அதெல்லாம் என் தலைவர் சொல்ல வேண்டிய கட்டம். இது நாம் பேச வேண்டியது மாரத்தான் போட்டி மட்டும்தான். அரசியல் இங்கே கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன். இதில் எல்லா அரசியல்வாதிகளும் கலந்துக்கிட்டாங்க. எல்லா அரசியல்வாதி புள்ளிகளும் கட்சி பாகுபாடு இல்லாமல், மத சார்பு இல்லாமல் கலந்து கொண்டு இருக்கிறதுல நம்ம இந்த கட்சிக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். இது தலைவர் சொல்ல வேண்டிய கேள்வி. அங்கேயே இன்னும் முடிவில்லாமல் இருக்கும்போது எந்த இடத்துலையும் நான் பதில் சொல்லவும் கூடாது. இன்றைக்கு உள்ள கதை அது இல்லை. நம்ம தனியாக வேணால் பேசுவோம். ஒரு மாதம் கழித்து வரட்டும், அப்பவும் பேசுவோம் அரசியல். ஆமாம், நடத்தலை. மாரத்தான் போட்டியை விட விசேஷமாக கூட நடத்துவோம் அடுத்த வருஷம். அது வேறு விஷயம். இப்போ நாங்கள் இந்த இளைஞனுக்கும் இந்த மாரத்தானுக்கு எல்லா ஜாதியும் திமுக காரன் அதிமுக காரங்களாம் ஓடுறாங்களா? அவங்க எங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா? நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டது சொல்கிறேன். மாரத்தான் போட்டிங்கிறது எல்லா கட்சி சார்ந்தவங்களும் ஓடுதாங்க. இது பொதுவான காரியம். எங்கள் ஏடிஎம்கே காரங்களையோ எங்கள் ஏடிஎம்ஐ சார்ந்தவங்களையோ வச்சு ஓட்டலை, எல்லா மதத்துக்காரங்க. இது ஒரு பொதுவான கான்செப்ட்டு. எங்கள் தலைவருடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடுறோம். நாங்கள் கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிக்காரங்களும் ஓடி கொண்டாடுறாங்க. இதுதான் முக்கியத்துவம். இதில் வேற ஒன்றும் இல்லை. என்ன சிரிக்க அதுங்க? இல்லை தேர்தல் இல்லைங்க, கோயிலில் இல்லை, எல்லா கோயில்லையும் பூஜைகள் கொடுக்குறோம், செய்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, எல்லோரும் கொண்டாடுகின்ற ஒரு இதுன்னா மாரத்தான் தான். வேற எதுலையும் இருக்க மாட்டேன். மாரத்தான் என்ன நீங்களே சொல்லுவாங்க. இங்க இருக்கிற எல்லா நபருக்கும் ஒரே கேள்வி, மாரத்தான் என்ன? இல்ல நான் கான்செப்ட் வரல. மாரத்தான் என்ன கேள்வினா அது கரெக்ட்டா நீங்க கேட்டீங்க. நீங்க கொண்டாடுங்க. டிவி ஏற்கனவே இந்த களத்துல ஏற்கனவே போட்டுட்டா அப்புறமா நீங்க மாரத்தான் சொல்லுங்க. சரி, என்ன நடக்குது இந்த போட்டி தொடர்ந்து? இல்ல எல்லாரும் ஆளாளுக்கு பேசாதீங்க. அன்னதானம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். கோயிலில் பூஜை வச்சான். ஏன் ஒரு மாற்றமாக எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. அது இளைஞனுக்காக தான் செய்யணுன்னு இருக்கா? இளைஞனுக்காக செய்யணும். வீட்டுக்கு நாங்கள் எதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கலாமே. எங்கள் குக்கரை கூட எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாமே. நாங்கள் ஏன் மாரத்தானில் எல்லா கட்சிக்காரரும், எல்லா ஜாதிக்காரரும், எல்லா மதத்துக்காரரும் சந்தோஷமாக கலந்துக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ உங்கள் மனசில் இந்த மாரத்தான் என்ன தெரியும்? என்ன தெரியுது? பொதுவான காரியமாக தெரியுதா? இல்லை இதில் எதுவும் ட்ரிக் வச்சுருக்காங்கன்னு நினைக்கல? அதை சொல்லுங்கள். ரைட், சரியா சார்? இதை விட கூட விசேஷமாக நடத்துவோம். அதில் என்ன இருக்கு? மாரத்தானை விட பெருசாக கூட வைப்போம். இது ஒரு டைப்பு. அடுத்தது பெண்களுக்காக பெருசாக வைக்கலாம் அடுத்த வருஷம். அதில் என்ன இருக்கு? அதுக்கு தான் சேஞ்ச் ஆஃப் ரன். எந்த நேரத்தில் எதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேரே சேஞ்ச் ஆஃப் ரன் தானே. இது ரெகுலர் ஸ்கீம்னு போட்டிருக்கோமா? சேஞ்ச் ஆஃப் ரன். சேஞ்ச் பண்ணலாம். அதில் என்ன இருக்கு? கடவுள் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து, எங்களுக்கு நல்ல வயசாக பொழுதாக கொடுத்து,
நாங்களும் வசதியாக இருந்தால் நடத்திடுவோம். கடவுள் ஒருத்தன் மேலே இருக்கான்ல, அவன் இட்டபடி என்னையா நீங்களும் இதே கேள்வி அன்றைக்கி வந்து கேளுங்க, பதில் சொல்லுதான். ஓகே, கேட்டதுக்கு நன்றி. நல்ல கேள்வி தான், நல்ல கேள்வி தான். எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகத்தை இல்லை சார், எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகத்தை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க. சந்தோஷம், கேட்ட கேள்வி நல்லது கேள்வி. ரைட், ஓகேவா?